இன்னைக்கு நம்ம ஒரு செய்திக்குள்ளாக நமக்கு போவோம். आज एक संदेश के अंदर हम जाएंगे। நம்ம இன்னைக்கு காத்திருத்தல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज हम वो बाट जोना उसके बारे में हम देखने वाले हैं। ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். प्रार्थना करेंगे आंखों को बंद करके। கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதம் தரணும். परमेश्वर हमें आशीष करके देना है। கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே இன்று நீர் என்னோடு பேசுங்கப்பா. परमेश्वर से पूछेंगे, प्रभु आज आप हमसे बात कीजिए। நான் உமக்கு காத்திருக்க எனக்கு கற்றுத் தாரும். मैं आपके लिए बाट जोड़ने के लिए मुझे सिखाओ। கர்த்தர் நிச்சயமா அதை ஆசீர்வாதம் தருவார். परमेश्वर जरूर उसे आशीष करके देगा। நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारे एलोहिम खुदा, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। இந்த வேளையில நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. इस समय में आप हमसे बात कीजिए। தாகத்தோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு जो प्यास से बैठे हैं तेरे बच्चों को, அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். उनके सारे जरूरतों को पूरा कीजिए। தேவனே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. है प्रभु, तेरे बच्चों को आशीष करके दो। தேவன் இன்னைக்கு உள்ள செய்தி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். आज का संदेश उनके लिए आशीषमय होने दो। ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. आशीष कीजिए, चलाइए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगता हूँ, जीवित पिता, ஆமென். आमीन। நம்ம இன்னைக்கு காத்திருத்தலை பற்றி நம்ம பார்க்க போறோம். आज हम बाट जोने के बारे में हम देखने वाले हैं। இந்த காத்திருத்தல் அப்படின்னு வரும்போது ये बाट जोना करके पूछेंगे तो நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். हम कोई ना कोई कुछ काम के लिए हम इंतजार करते हैं। நம்ம காத்திருக்கிறோம் மத்தவங்களுக்காக. हम दूसरों के लिए इंतजार करते हैं। ஒரு வேலைக்காக நம்ம காத்திருக்கிறோம். कुछ काम के लिए इंतजार करते हैं। வேலைக்கு நம்ம அப்ளை பண்ண பிறகு वो काम के लिए जो अप्लाई करते हैं उसके बाद அந்த வேலைக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறோம். उस काम के लिए हम इंतजार करते हैं। எனக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். मुझे वहाँ का कॉल लेटर आएगा, बुलावट आएगा करके। இப்படி अनेक விஷயத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ऐसे बहुत सारे चीजों में हम इंतजार करते हैं। பிள்ளைகள் பரீட்சை எழுதி முடிச்ச உடனே और बच्चे जब बच्चों का परीक्षा जब समाप्त हो जाता அவங்க है, ரிசல்ட்காக காத்துட்டு இருக்காங்க. उनके रिजल्ट के लिए वो इंतजार करते हैं। ஒரு தாய் ஒரு கர்ப்பிணியான ஒரு தாய் एक गर्भवती माँ அந்த நேரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. उस समय के लिए इंतजार करती है। என் வயிற்றுல வளர குழந்தையை நான் என் கண் முன்னால எப்பவும் பாப்பேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு मेरे இருக்காங்க. पेट में पलने वाला बच्चा को कभी मेरे आंखों के सामने देखूंगी करके। நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. बहुत सारे लोग बहुत सारे अपॉर्चुनिटी के लिए इंतजार करते हैं। ஒரு காதலன் ஒரு காதலியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. एक प्रेमी का इंतजार करता है। ஒரு சிலவங்க और कुछ लोग பழி வாங்குறதுக்கு டைம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. वो बदला लेने के लिए समय का इंतजार करते हैं। யாராவது ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா कोई किसी ने अगर कुछ बोल दिया, அதுக்கு ஏற்ற நேரம் வர்றது வரைக்கும் காத்திருப்பாங்க. वो समय आने तक इंतजार करेंगे। நேரம் கிடைச்சிட்டுனா और समय मिलते ही அவங்க அந்த அந்த காத்திருப்பு முடிஞ்சு போச்சு பாருங்க. देखिए उनका इंतजार खत्म हो गया। சில ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, कुछ लोग क्या इंतजार करेंगे, இந்த மனுஷன் செத்தா பரவாயில்லையே, ये मनुष्य मर गया तो अच्छा होगा, இவ செத்தா பரவாயில்லையே, ये मर गया तो ठीक है। ஒருத்தருடைய சாவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. तो किसी के मृत्यु का इंतजार करते हैं। இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ऐसा हर कोई एक एक चीज के बारे में इंतजार करते हैं। சில ஜனங்கள் நல்ல காரியத்தை எதிர்பார்க்கறாங்க, कुछ लोग अच्छे चीज का इंतजार करते हैं, சில ஜனங்கள் கெட்ட காரியத்தை எதிர்பார்க்கறாங்க. और कुछ लोग बुरे चीजों का इंतजार करते हैं। ஆனா எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் लेकिन कोई भी इंतजार क्यों ना हो, அந்த எதிர்பார்ப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது वो इंतजार का समय में அவங்க என்ன பெற போறாங்களோ वो जो पाने वाले हैं, அதுக்கு இவங்க தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க. उस चीज के लिए अपने आप को तैयार करते रहते हैं। ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை டெலிவரி அந்த குழந்தையை பார்க்க ஆசையா இருக்கும்போது एक माँ उस बच्चे को देखने के लिए जो उत्सुकता रहती है, அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கங்கிற ஒரு கேள்விப்பட்ட உடனே वो गर्भवती हो गई करके जब खबर सुनते ही அடுத்தது எப்போ டெலிவரி டேட் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. कैसे कब डिलीवरी होगा करके उस तारीख को गिनते रहते हैं। அந்த குழந்தை பெறும்போது वो बच्चा जन्म होने के அந்த बाद குழந்தைக்கு தேவையான சகல காரியத்தை இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. वो बच्चा जन्म होने के समय में वो बच्चा का जो जो जरूरत है वो सारा चीज को लोग करते हैं। அந்த 9 மாதமும் वो 9 महीना அந்த குழந்தையை பாதுகாக்கிறாங்க. बच्चे को संभालते हैं। அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து அவங்க கொடுக்கறாங்க. बच्चे को जो जरूरतमंद भोजन है, आहार है, वो देते हैं। பிறக்கிற குழந்தை வெள்ளையா பிறக்கணுங்கிறதுக்கா என்னெல்லாமோ சாப்பிடுறாங்க. वो बच्चा गोरा होना चाहिए करके कुछ कुछ खाते हैं। அவங்க எதிர்பார்ப்பு நல்லபடியா அமையணும். उनका
इंतजार अच्छे से होना चाहिए। இந்த எதிர்பார்ப்புக்காக இவங்க ஒரு சில காரியங்களை செய்றாங்க. तो जो चीज का इंतजार करते हैं उस चीज को पूरा करने के लिए बहुत सारे कामों को करते ஒரு हैं। வேலைக்காக அப்ளை பண்றாங்க. एक नौकरी के लिए अप्लाई करते हैं, அங்க இருந்து அவங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, वहां से रिजल्ट आने से पहले, இன்டர்வியூ கால் வர்றதுக்கு முன்னாடி इंटरव्यू कॉल आने से पहले இவங்க தன்னை ஆயத்தப்படுத்துறாங்க. ये अपने आप को तैयार करते हैं। இன்டர்வியூல என்னென்ன கேள்வி கேட்பாங்க, इंटरव्यू में क्या क्या सवाल पूछेंगे, அதுக்கு சரியான பதில கொடுக்கணும். उसके लिए सही जवाब देना है। 4 பேர்கிட்ட கேட்பாங்க, 4 जन से पूछेंगे நான் அங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. वहाँ क्या क्या सवाल पूछेंगे करके बोलेंगे। பாருங்க, இப்படி ஒரு காத்திருப்பு இருக்குது. ऐसा एक इंतजार है, அந்த காத்திருப்போடு கூட उस इंतजार के साथ ஒரு சில ஆயத்தமும் இவங்க படுத்துறாங்க. और उसके साथ कुछ तैयारी भी करते हैं। ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னாலும் एक व्यक्ति से अगर बदला लेना है, அதுக்காக காத்திருக்கிறது மட்டுமல்ல, उसके लिए केवल इंतजार करना ही नहीं பின்னால நல்ல குழி வெட்டுவாங்க. और पीछे अच्छा खड्डा खोदेंगे। ஆனா யோசித்து செய்யுங்க, लेकिन सोच कर कीजिए பழி வாங்குறது நம்மளுடைய வேலை அல்ல. कि बदला लेना हमारा काम नहीं है। இப்படி காத்திருக்கிறது இருக்குது. ऐसे बाढ़ जो इंतजार करना चीज है, ஆனா வேதம் என்ன சொல்லுது? लेकिन कलाम क्या कहती है, நம்மளுடைய காத்திருப்பு யார் மேல இருக்கணும்? हमारा इंतजार किसके ऊपर होना। நீங்க இந்த உலகத்துல எதெல்லாமோ காத்திருக்கிறீங்க, इस संसार में बहुत सारे चीजों का इंतजार करते हैं, ஆனா நீங்க கர்த்தரிடத்தில் காத்திருங்க. लेकिन आप परमेश्वर के पास इंतजार करना चाहिए। உங்களுக்கு என்ன தேவையோ उनको जो चीज चाहिए, அந்த தேவைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு जरूरतों को उनके पास बताकर அவர்கிட்ட இருந்து பெறது வரைக்கும் காத்திருங்க. उनके पास से पाने तक आप इंतजार कीजिए। ஒரு நல்ல வேலை வேணும், एक अच्छा नौकरी चाहिए, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. परमेश्वर से बात कीजिए। கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே கேக்குறேன், प्रभु तेरे नाम से मांगता हूँ, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்கப்பா. मुझे एक अच्छे नौकरी को दीजिए। அத சொன்ன பிறகு वो बोलने के बाद அவர் வேலை தர்றது வரைக்கும் காத்திருங்க. वो नौकरी देने तक इंतजार कीजिए। ஆனா அந்த காத்திருப்பதுல लेकिन जब इंतजार करते हैं, நீங்க ஒரு சில ஆயத்தப்படுத்தணும். आप कुछ तैयारी करना है। காத்திருப்பது 1 வருஷம் இருக்கலாம், वो इंतजार करना 1 साल हो सकता 2 है, வருஷம் இருக்கலாம், 2 साल हो सकता 10 है, வருஷம் இருக்கலாம், 10 साल हो सकता है, 25 வருஷம் இருக்கலாம். या 25 साल हो सकता है। ஆனா நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருங்க. लेकिन आप तैयारी करते रहो, நீங்க அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது வரைக்கும் आप उससे प्राप्त करने तक நீங்க காத்திருக்கணும். आप इंतजार करना है। ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கும்போது इब्राहिम की चीज को देखते समय ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். इब्राहिम को परमेश्वर ने एक प्रतिज्ञा किया, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, मैं जो देश तुझे दिखाता हूँ वहां तू जा, அங்கே நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். वहां पर तेरे संतान को आशीष करूंगा। அந்த ஊர்ல தான் சந்தானம் கிடைக்கும் சொல்லிட்டு उस जगहों में ही तुझे संतान मिलेगा बोल दिया। இவன்கிட்ட கிடைச்ச வாக்குத்தத்தத்துல ये अपने को मिला जो प्रतिज्ञा है, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். वो बहुत खुश हो गया। இவன் அதுக்காக ஆயத்தப்படுத்துறான். वो उसके लिए तैयारी करता है, இவன் எப்பவும் சோர்ந்து போகவே இல்லை. वो कभी निराश नहीं हुआ। விசுவாசத்துல பலப்பட்டான் என்று வேதம் विश्वास சொல்லுது. के अंदर और बलवान हो गया करके कलाम ஒவ்வொரு कहता है। நாளும் हर एक दिन அவனுடைய நம்பிக்கை பலப்பட்டது. उसका विश्वास जो है और दृढ़ हो गया, அவன் காத்திருப்பு அதிகமாகுது. उसका इंतजार और बढ़ गया। இவனுடைய காத்திருப்பு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. इसका इंतजार कैसा था देखिए। இன்னைக்கு அதே போல நம்மளுடைய காத்திருப்பு இருக்கணும். आज वैसे ही हमारा इंतजार होना चाहिए। இந்த காத்திருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ये इंतजार, ये जो शब्द है, எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா हिब्रानी शब्द क्या है, காவா அப்படின்னு சொல்லுவாங்க. कावा करके बोलते हैं। காவா அப்படின்னு சொல்லுவாங்க. कावा அதாவது KAVAH காவா. और KAVAH ऐसा बोला जाता है उसको। இந்த காவாக்கு அர்த்தம் என்ன? कावा का मतलब क्या है, காத்திரு. इंतजार कर। இந்த காத்திருப்பதுல 2 காரியம் இன்னும் அடங்கி இருக்குது. ये इंतजार के अंदर 2 चीज और छिपा हुआ है। நிறைய பேர் காத்திருப்பாங்க, बहुत सारे लोग इंतजार करते हैं நம்பிக்கையே இருக்காது. और लेकिन विश्वास नहीं होता। இப்போ ஒருத்தர் 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன், अगर किसी से 10,000 रुपए किसी ने मांगा है, நான் தாரேன்னு சொல்லியிருப்பாங்க. वो कहते हैं कि हम मैं देता हूँ, நான் 2 நாள்ல தாரேன். मैं 2 दिन में देता हूँ। இவங்க 2 நாள் காத்திருப்பாங்க. ये 2 दिन इंतजार करते हैं। காத்திருக்கும் போது और इंतजार के समय இவங்க में மனசுல ஓடும், ये मन में चलता है, அவன் எங்க தர போறான். वो कहाँ देने वाला है। நம்பிக்கை இருக்காது, ஆனா காத்திருப்பாங்க. वो विश्वास नहीं होता लेकिन इंतजार करते हैं। இந்த காவா அப்படிங்கிற வார்த்தைக்கு ये कावा करके जो शब्द है, முதல்ல காத்திரு, पहले इंतजार कर அடுத்தது நம்பிக்கை. और दूसरा विश्वास। அப்ப நீங்க எப்படி காத்திருக்கணும்? वो कैसा विश्वास इंतजार करना है, நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ इंतजार करना है। நீங்க கர்த்தரிடத்துல கிருபையை எதிர்பார்க்கிறீங்க, आप परमेश्वर से अनुग्रह चाहते हैं, அந்த கிருபைக்காக நீங்க
காத்திருக்கிறீங்க, उस अनुग्रह के लिए इंतजार करते हैं, நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ इंतजार कीजिए। அடுத்தது காவா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, अगला खावा का और एक मतलब क्या है? அவர் பார்த்து எதிர்பார்க்கணுமா, उसे देखकर इंतजार करना है, அவருக்காக எதிர்பார்த்தல். उसके लिए इंतजार करना, லுக் ஃபார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो उसकी ओर देखना। சோ நம்ம இந்த காவாங்கிற வார்த்தையில ये कावा जो शब्द है, அவரை நோக்கி பார்த்து उसकी ओर देखकर நீங்க காத்திருக்கணும். आप इंतजार करना அது है। எப்படியா? वो कैसे? நம்பிக்கையோடு காத்திருக்கணும். विश्वास के साथ इंतजार करना। இன்னைக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க, आज बहुत सारे लोग इंतजार करते हैं, அங்க கவனம் அவர் மேல இருக்காது, लेकिन वहाँ ध्यान उसके पर नहीं रहेगा, வெளியில எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். बाहर कहीं पर होगा। அவ காத்திருப்பாங்க, वो इंतजार करेंगे, ஆனா நம்பிக்கை வைக்க மாட்டாங்க கர்த்தர்ட்ட. लेकिन परमेश्वर के ऊपर विश्वास नहीं करेंगे। பாருங்க, ஒரு ராஜாவை பத்தி நான் சொல்றேன். देखिए, एक राजा के बारे में बताता हूँ। ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். आसा नाम का एक राजा था। அவனுடைய கடைசி நாட்கள்ல उसके आखिर समय में அவனுடைய கால்ல புண்ணு வந்துருது. उसके पैर में फोड़ी आ जाती है। அந்த புண்ணு பயங்கரமா இருந்ததுனால वो फोड़ी बहुत भयानक था, इसके लिए அவன் படுக்கையில இருந்தான். वो लेटा हुआ ही था। அவன் கடைசி மரணம் வரைக்கும் அவனுக்கு அந்த புண்ணு ஆறல. वो उसका मृत्यु तक वो फोड़ी चंगा नहीं हुआ। அவன் எவ்வளோ வைத்தியனை தேடி பார்த்தான். वो कितने ही डॉक्टर के पास गया। பைபிள் சொல்லுது, कलाम कहता है அவன் கர்த்தரை தேடவில்லை. वो परमेश्वर को नहीं ढूंढा। அவன் கர்த்தரை தேடாம बिना परमेश्वर को न ढूंढते हुए அவன் வைத்தியனையே தேடி கொண்டிருந்தான். वो केवल डॉक्टरों को ही ढूंढता रहा। இன்னைக்கு நீங்க அவருக்கு நீங்க காத்திருக்கணும். आज आप उसके लिए इंतजार करना है। உங்களுக்கு வியாதி இருக்குதா? आपको बीमारी है, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, परमेश्वर का वचन कहता है என் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். मेरे मार खाने से तुम चंगा होगे। இது அவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். उसने दिया गया प्रतिज्ञा है। அந்த வாக்குத்தத்தத்து மேல நம்பிக்கை வைங்க. उस प्रतिज्ञा के ऊपर विश्वास कीजिए। அந்த வாக்குத்தத்தத்து மேல நம்பிக்கை வச்சு उस प्रतिज्ञा के ऊपर विश्वास करके அவரை நோக்கி பார்த்து उसकी ओर देखकर அவரை தேடுங்க. उसे ढूंढिए லுக் ஃபார், और देखिए। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। அவரை தேடும் போது उसको जब खोजते हैं அவரை நீங்க கண்டடைவீர்கள். उसे पाएंगे। நம்ம காத்திருக்கிறோம், हम इंतजार करते हैं, சிலவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. कुछ लोगों को विश्वास ही नहीं होगा। நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, अच्छा प्रार्थना करेंगे, கர்த்தாவே இந்த சகோதரியுடைய வியாதியை நீக்கும், हे प्रभु इस बहन का बीमारी को निकाल दो, இந்த பலவீனத்தை அகற்றும், इस कमजोरी को निकाल दो தழும்புனியால் குணமாக்கும். और तेरे गांव से इसे चंगा करो। நல்லா உருக்கமா ஜெபம் பண்ணிட்டு अच्छा एकदम प्रार्थना करके அவங்க இந்த சகோதரிக்கே போன் பண்ணி சொல்லுவாங்க, वो बहन को ही फोन करके बोलेंगे, சிஸ்டர் நீங்க இந்த டாக்டரை பாத்தீங்களா? बहन आपने इस डॉक्टर को देखा है क्या? உங்களுடைய நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. आपका विश्वास वहां टूट गया। நீங்க காத்திருந்த அந்த காத்திருப்பு முடிஞ்சு போச்சு. वो जो इंतजार में आप थे वो इंतजार टूट गया। ஒரு நாள் एक दिन ஒரு 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 தகப்பனுக்கு 2 குமார்கள் இருந்தாங்க. एक पिता के 2 पुत्र थे। அதுல இளைய குமாரன் சொன்னா, उसका छोटा लड़के ने कहा, எனக்கு என்னுடைய இத பங்க கொடுத்துருங்க, मेरा भाग मुझे दे दो, நான் உங்க கூட எல்லாம் வாழ விருப்பப்படல, मैं आप लोगों के साथ जीना नहीं நான் என்னுடைய चाहता, தனி வாழ்க்கையை நான் அமைக்க போறேன், मैं अपना जीवन अलग से व्यतीत அதனால करूंगा, ஏன் பங்கு எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னா. इसलिए मेरे भाग मुझे दे दो। இவன் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு ये दोस्तों के बात को सुनकर அவன் தகப்பனிடத்துல இருந்து தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு अपने पिताजी से अपने बात को लेकर கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டான். वो आंख से छिपा हुआ एक जगह को चले गया। இருந்த காசு எல்லாத்தையும் செலவழிச்சான். जो जो पैसे थे वो सब उसने खर्च कर दिए। எல்லாம் செலவு பண்ண பிறகு सब खर्च करने के बाद பன்றி தவுட்ட திங்கக்கூடிய நேரத்துல தான் वो डुक्कर के भोजन को जब खाना खा रहा था उस समय में, அப்பந்தான் இவனுக்கு புத்தி வந்துச்சு. तब ही उसको बुद्धि आई। அது வரைக்கும் புத்தி வரல. तब तक उसको बुद्धि नहीं आई। இதே மாதிரி ऐसे ही நிறைய பேருக்கு புத்தி வரணும்னா बहुत सारे लोगों का अगर ज्ञान आना है तो பன்றி தவுட்ட தின்னாதான் புத்தி வரும். वो डुक्कर के आहार को खाएंगे तो ही बुद्धि அது आएगा। வரைக்கும் புத்தி வராது. तब तक उनको समझ में नहीं அது आएगा। வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. तब तक अच्छा मौज करेंगे। காசு இருக்கு, என்ஜாய். पैसा है मौज करो। ஆனா என்னைக்கு பன்றி தவுட்ட திங்கக்கூடிய நேரம் வருமோ लेकिन जिस दिन वो डुक्कर के भोजन को खाने का समय आएगा, அன்னைக்குதான் புத்தி வரும் அவங்களுக்கு. तब ही उनको ज्ञान आएगी। ஆனா இந்த இளைய குமாரனுடைய தகப்பன் लेकिन इस छोटे लड़के
का जो पिताजी है தன்னுடைய மகனை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். अपने बेटे का इंतजार कर रहा था। அவன் இன்னைக்கு வந்துருவான், आज आएगा, நாளைக்கு வருவான், कल आएगा, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். हर दिन वो इंतजार करता था। தன்னுடைய மகனை குறித்தான ஒரு ஏக்கம் அவனுக்கு வந்தது. अपने बेटे के बारे में एक इंतजार उसको आई। ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். हर दिन वो इंतजार कर रहा था। அவனுக்கு தன்னுடைய மகனை குறித்தான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. वो अपने बेटे के ऊपर एक बोझ था, एक इंतजार था। ஒரு நாள் தன்னுடைய இளைய குமாரன் एक दिन अपना छोटा लड़का அவன் தூரத்துல வந்து கொண்டு இருக்கும்போது वो दूर से आ रहा था। அவனுடைய லைஃப் எல்லாம் மாறிட்டு, उसका जीवन पूरा बदल गया है। அவனுடைய உடை மாறி போச்சு, उसका पहनना बदल गया है। அவனுடைய நட மாறிட்டு. उसका चाल बदल गया ஆனா है। தகப்பன் அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். लेकिन पिताजी उसे देखकर पहचान लिए। என் மகன் வந்துகிட்டு இருக்கிறான். मेरा बेटा आ रहा है। அவன் கொஞ்ச தூரத்துல வந்துட்டு இருக்கும் போதே वो थोड़े दूर में आते ही இந்த தகப்பன் ஓடி போய் ये पिताजी दौड़ के जाकर அவனை 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 தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டா. वो अपने साथ उसे मिला लिया। இன்னைக்கு யெகோஷுவா அப்படிதான் எதிர்பார்த்துட்டு आज இருக்கிறார். यहोशू वैसे ही इंतजार कर रहा है। எப்படி எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதோ, जैसे हमारे लिए एक इंतजार है, அதே போல அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. वैसे वो उसके लिए भी एक इंतजार है। என் மகன் என்கிட்ட வரமாட்டானா? मेरा बेटा मेरे पास नहीं आएगा क्या? என் மகள் என்கிட்ட வரமாட்டாளா? मेरा बेटी मेरे पास नहीं आएगी क्या? என் மகன் என்கிட்ட கேட்க மாட்டாளா? मेरा बेटी मुझसे नहीं मांगेगी क्या? என் மகன் என்கிட்ட கேட்க மாட்டானா? मेरा बेटा मुझसे मांगेगा नहीं क्या? இப்படி ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர்ட்ட இருக்குது. ऐसा एक इंतजार परमेश्वर के पास அந்த है। எதிர்பார்ப்போடு உங்களை பார்த்துக்கிட்டே वो இருக்கிறார். इंतजार के साथ आपको देख रहा நீங்க है। கேட்டு பாருங்களேன், आप पूछ कर देखिए, அவர் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு பதில் கொடுப்பார் वो பாருங்க. सही समय में आपको जवाब देगा। பாருங்க, அவருக்கு காத்திருக்கணும். देखिए उसके लिए इंतजार करना, அவருடைய கிருபைக்காக காத்திருங்க. उसके अनुग्रह के लिए इंतजार करना। பாருங்க, ஏசாயா 33ஆம் அதிகாரம் देखिए इसाया का 33वां अध्याय அதுல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். दूसरे वचन को हम पढ़ेंगे। ஏசாயா 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். इसाया 33 तीसरा वचन। பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है எங்களுக்கு இரக்கமாயிரும், वो हमारे लिए अनुग्रह करो, எங்களுக்கு எங்க மேல நீங்க கிருபை பாராட்டுங்க, हमारे ऊपर अनुग्रह कीजिए, நாங்க உமக்காக காத்திருக்கிறோம். हम तेरे लिए इंतजार करते हैं। கர்த்தருடைய கிருபைக்காக நீங்க காத்திருங்க. परमेश्वर की कृपा के लिए आप इंतजार करना है। நீங்க எதெல்லாமோ காத்திருந்திருப்பீங்க. आप बहुत सारे चीजों के लिए इंतजार किए ஆனா होंगे। இன்னைக்கு நான் ஒரு சில காரியங்களை சொல்ல போறேன். आज मैं कुछ चीजों को बताना चाहता हूँ, அதுக்காக நீங்க காத்திருக்கணும். उसके लिए आप इंतजार करना है। கர்த்தர்ட்ட காத்திருத்தல்ல என்ன இருக்குது? इंतजार में क्या है? நம்பிக்கையோடு நீங்க காத்திருக்கணும். विश्वास के साथ इंतजार करना அது है। கிடைக்கிறது வரைக்கும் वो मिलने तक நீங்க ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும். आप कुछ काम करना होता है। அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு उस अनुग्रह को पाने के लिए நீங்க ஒரு சில காரியங்கள் செய்யணும். आप कुछ काम करना है। பாருங்க, இங்க இதர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், इसाया भविष्यद्वक्ता कहता है, உம்முடைய தயவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், तेरे करुणा के लिए हम इंतजार करते हैं, உம்முடைய ரட்சிப்புக்காக तेरे காத்திருக்கிறோம். उद्धार के लिए हम इंतजार करते हैं। ரட்சிப்புனா என்ன? उद्धार का मतलब क्या है? ரட்சிப்பு அப்படின்னா விடுதலை. उद्धार मतलब छुटकार। இன்னைக்கு நம்ம ரட்சிப்புன்னு பேசி பேசி आज हम उद्धार उद्धार करके बोलकर ரட்சிப்பினுடைய அர்த்தமே மறந்து போயிட்டோம். उद्धार का मतलब भी भूल गए। சிம்பிள் திங், ரட்சிப்புனா விடுதலை. उद्धार का मतलब छुटकार। எதுல இருந்து விடுதலை? किससे छुटकार? பாவத்திலிருந்து விடுதலை, पाप से छुटकार, சாபத்திலிருந்து விடுதலை, श्राप से छुटकार, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, शैतान के बंधन से छुटकार, வியாதியிலிருந்து விடுதலை, बीमारी से छुटकार, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, उधारी से छुटकार போராட்டத்திலிருந்து விடுதலை, और संकट से छुटकार, எவ்வளவு பிரச்சனையிலிருந்து விடுதலை, सारे समस्याओं से छुटकार பல காரியத்திலிருந்து விடுதலை. और भिन्न भिन्न कामों से छुटकार। நிறைய பேரு बहुत सारे लोग இன்னொரு விடுதலை கேட்பாங்க. और एक छुटकार मांगते हैं। ஐயோ, இந்த மனுஷன்ட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? ये व्यक्ति से मुझे छुटकार नहीं मिलेगा क्या? டைவோர்ஸா? डिवोर्स चाहिए? அந்த விடுதலை கேட்காதீங்க. वो छुटकार नहीं मांगिए। வார்த்தையின்படி உங்களுக்கு என்ன விடுதலை வேணுமோ அதான் கிடைக்கும். वचन के अनुसार जो छुटकार आपको चाहिए वो मिलेगा। தேவன் ஒருத்தனை ஒருத்தியோடு கர்த்தர் இணைச்சிருக்காருன்னா, परमेश्वर एक व्यक्ति को एक बहन से जोड़ता है तो, தேவன் இணைத்ததை और जो परमेश्वर जोड़ता है மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். उसे कोई मनुष्य अलग न करना पाए। அப்போ தேவன் இணைச்சிருக்கும் போது तो परमेश्वर जब उसे जोड़ता है, நீங்க கர்த்தரை நோக்கி, கர்த்தர் இந்த மனுஷனே வேண்டாம், आप परमेश्वर को देखकर प्रभु ये व्यक्ति नहीं चाहिए, இந்த 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 பிள்ளை வேண்டாம், ये बच्चा नहीं चाहिए, நீர் இணைச்சது தப்பு, आपने जो जोड़ा है वो गलत है, எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருங்க, हम दोनों को अलग कीजिए। அந்த வார்த்தையை சொல்லிராதீங்க. ऐसे वो शब्द मत बोलिए। கர்த்தர் வேற மாதிரி பிரிச்சிருவார். பிறகு परमेश्वर फिर अलग तरीके से अलग कर दे। தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. परमेश्वर जो जोड़ता
है उसे मनुष्य उसे अलग न करने पाए। ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்குதா? दोनों के बीच में समस्याएं हैं। நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. आप परमेश्वर के इंतजार कीजिए, அவருடைய கிருபைக்காக காத்திருங்க. उसकी अनुग्रह के लिए इंतजार कीजिए, அவருடைய அன்புக்காக காத்திருங்க. उसके प्रेम के लिए इंतजार कीजिए, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष देगा। அந்த காத்திருப்பு இருக்கிற நேரத்துல वो इंतजार के समय में நீங்களும் ஒரு சில செயல்பாட்டு செய்ய வேண்டியிருக்கு. आप भी कुछ काम करना है, நம்பிக்கையோடு காத்திருக்கணும். विश्वास के साथ इंतजार करना। கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. और बिना क्रिया का विश्वास मरा हुआ है। இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கீங்களா? आज आप परमेश्वर का इंतजार करते हैं क्या? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அவங்க புது பலன் அடைவாங்க. परमेश्वर का इंतजार जो करते हैं वो नए बल से होंगे। பாருங்க புலம்பல் 3ஆம் அதிகாரம் विलाप की 3रा अध्याय, அதுல 25 26 ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். उसमें 25 और 26 को पढ़ेंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறது மட்டுமல்ல, परमेश्वर की बाट जो ना केवल नहीं, நம்ம அவர் தேடணுமா? हम उसे ढूंढना भी है। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, परमेश्वर की जो खोज करते हैं, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். और उनको जो ढूंढता है वो उनके लिए परमेश्वर अच्छा है। சோ காத்திருக்கிறது மட்டுமல்ல, और केवल सिर्फ इंतजार करना नहीं, அவருடைய முகத்தை நீங்க தேடணும். उसके चेहरे को आप खोजना है, அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்க மேல விழணும். उसके चेहरे का रोशनी जो है आपके ऊपर गिरना है। தாவீது ஒவ்வொரு தடவையும் அவனுடைய பாடல்ல சொல்லுவார், वो दाऊद हमेशा अपने गीतों में कहता है, உம்முடைய முகத்தின் பிரகாசம் என் மேல விழட்டும். वो तेरे चेहरे का प्रकाश मेरे ऊपर गिरने दे, அவருடைய பிரகாசம் நம்ம மேல வரணும். उसका प्रकाश हमारे पर उगना है। அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையா இருக்கு, அவர் நல்லவரா இருக்கிறார். वो जो उसे खोजते हैं उनके लिए वो अच्छा है। அடுத்து 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 26वें वचन को पढ़ेंगे। கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். और परमेश्वर के उद्धार के लिए विश्वास के साथ इंतजार करना है। கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, परमेश्वर के उद्धार के लिए, கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்கு परमेश्वर जो छुटकारा देता है उसके लिए நம்பிக்கையோடு காத்திருக்கணும். विश्वास के साथ बाट जोना है। இந்த காவா அப்படிங்கிற வார்த்தையில ये खावा जो शब्द है, காத்திருத்தல், इंतजार करना, அடுத்தது நம்பிக்கை, और दूसरा विश्वास, இந்த ரெண்டு மீனிங் வரும். ये दोनों मतलब आता சோ है। நம்பிக்கையோடு காத்திருக்கணும். विश्वास के साथ इंतजार करना है। சோ ரட்சிப்புனா என்ன? तो उद्धार क्या है? விடுதலை. छुटकार है। இந்த விடுதலை வேணும்னா ये छुटकार चाहिए तो நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க. आप विश्वास के साथ इंतजार कीजिए। சில நேரம் என்ன செய்யணும்ட்டே உங்களுக்கு தெரியாது. कुछ समय में ऐसा होगा कि क्या करूं कुछ समझ में नहीं आता நீங்க होगा। நினைப்பீங்க நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய? आप सोचोगे मैं कैसे इस काम को करूं। நம்ம மூளையே ஒர்க் ஆகாது. अपना समझ उसमें काम नहीं करता। நம்ம மூளை கசக்க வேண்டாம். अपने समझ को आप हिलाइए मत। நம்ம கர்த்தருக்கு காத்திருப்போம். हम परमेश्वर का इंतजार करेंगे। அவருக்கு நம்பிக்கையோடு காத்திருந்தோம்னா उसके लिए विश्वास के साथ इंतजार करेंगे तो நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर उसे आशीष देगा। நாங்க ஆரம்பத்துல இந்த ஹீப்ரு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது शुरुआत में मैं जब इस हिब्रू को सिखा रहा था 2015ஆம் ஆண்டு 2015वें साल में ஜனவரி மாசம் நான் ஒரு டார்கெட் எடுத்தேன். जनवरी के महीने में मैंने एक टारगेट लिया। கர்த்தாவே நான் ஒரு மாசத்துல 50 பேருக்காவது நான் சொல்லி கொடுக்கணும் प्रभु அப்படிங்கிற एक महीने में मैं कम से कम 50 लोग को सिखाना है। இந்த டார்கெட் நான் எடுத்திருந்தேன். ये टारगेट मैंने लिया था। ஒவ்வொரு மாசமும் முயற்சி பண்ணேன். हर हफ्ते मैंने कोशिश किया। சில மாசம் 20 பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். कुछ महीनों में 20 लोगों को सिखाया है। டார்கெட் கம்ப்ளீட் ஆகல. टारगेट कंप्लीट नहीं हुआ। சில மாசம் 10 பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். कुछ महीने में 10 लोगों को सिखाया। என்னால டார்கெட் கம்ப்ளீட் பண்ணாமலே முடியாம இருந்தது. टारगेट कंप्लीट नहीं कर पाया। ஆனா விடாமுயற்சியை நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தேன். लेकिन बिना हिचकिचाए में परमेश्वर के सामने इंतजार किया। நவம்பர் 24ஆம் தேதி और नवंबर के 24 तारीख को கரெக்ட் 50 பேருக்கு சொல்லி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். बराबर 50 लोगों को सिखाने के लिए परमेश्वर ने अनुग्रह உடனே किया। கர்த்தர்ட்ட சொன்னேன், तुरंत मैंने परमेश्वर से कहा, கர்த்தாவே என் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ண நீங்க உதவி செய்தீங்கப்பா. प्रभु ये टारगेट अचीव करने के लिए आपने मदद किया। இனிமே நான் டார்கெட்டை நான் இன்கிரீஸ் பண்றேன். अब मैं अपने टारगेट को बढ़ाता हूँ। இப்ப 100 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். अब मैं 100 लोगों को सिखाना चाहता हूँ। நான் ஒரு மாசம் முதல் மாசம் என்னால முடியல. पहला महीना मैं नहीं कर पाया। ஆனா கர்த்தருக்கு நான் காத்திருந்தேன். लेकिन परमेश्वर के लिए इंतजार किया। கர்த்தாவே நம்பிக்கையோடு காத்திருந்தேன். विश्वास के साथ इंतजार நீங்க किया। எனக்கு உதவி செய்யுங்க. आप मुझे मदद कीजिए। 2-3 மாசம் ஆச்சு. 2-3 महीना हो गया। 100 பேருக்கு சொல்லி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். 100 लोगों को भी सिखाने के लिए परमेश्वर ने कृपा அடுத்து किया। டார்கெட் அதிகப்படுத்தினேன். और उसके बाद हमने टारगेट बढ़ाया। 200 பேருன்னு நினைச்சேன். 200 लोग करके सोचा। அதையும் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். वो टारगेट को भी कंप्लीट करने के लिए प्रभु ने ஆனா कृपा 2-3 किया। மாசம் ஆச்சு. लेकिन 2-3 महीना हुआ। ஆனா அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண
பண்ண பிறகு लेकिन उस टारगेट कंप्लीट करने के बाद கர்த்தருக்கு நன்றி சொல்லி परमेश्वर को धन्यवाद बोलकर டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணு. टारगेट बढ़ा दिया, 500 ஆக்குனே, 500 कर दिया, அதுக்கு பிறகு 1000 ஆக்குனே, उसके बाद 1000 किया, அப்புறம் 2000 ஆக்குனே, उसके बाद 2000 किया, அப்புறம் 4000 ஆக்குனே, उसके बाद 4000 किया, அது பிறகு ஒரு நாள் उसके बाद एक दिन போன வருஷம் पिछले हफ्ते நவம்பர் 25 25ஆம் தேதி और नवंबर 25 तारीख को சென்னையில மறைமலை நகர்ல चेन्नई मरेमலை नगर में அங்க நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது वहां पर जब मैं संदेश दे रहा था அங்க ஒரு சகோதரன் வந்திருந்தாங்க. वहां पर एक भाई आए थे, அவங்க தன்னுடைய சாட்சி சொன்ன உடனே उन्होंने जब अपना गवाही बताया நான் அங்க மேடை மேல ஏறந்து ஒரு வார்த்தை சொன்னேன். मैं वहां पर मंच पे जाकर एक चीज बोला, இனிமே என்னுடைய டார்கெட் வந்து ஒரு மாசத்துல 1 lakh people அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சேன். अभी एक महीने में मेरा टारगेट 1 लाख लोग करके मैंने टारगेट ஆனா किया, என்னால முடியல. लेकिन मैं नहीं कर पाया। நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன். मैं परमेश्वर के पास इंतजार கர்த்தாவே किया, நான் எப்படி செய்ய? प्रभु मैं कैसे करूं? நான் 1 லட்சம் ஜனங்களுக்கு உம்முடைய நாமத்தை சொல்லணும். मैं 1 लाख लोगों को तेरे नाम बताना है। ஆனா இந்த மாசத்துல ये महीने में கர்த்தர் அருமையான முறையில परमेश्वर ने अद्भुत रीति से 1 லட்சத்துக்கு மேல கர்த்தர் ஜனங்களுக்கு அறிவிக்க கிருபை செய்தார். 1 लाख से अधिक लोगों को परमेश्वर ने संदेश देने के लिए कृपा நம்ம किया। காத்திருந்தோமானால் अगर हम इंतजार करेंगे तो அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். वो हमें आशीष देने के लिए काबिल है। நம்பிக்கையோடு காத்திருக்கணும். विश्वास के साथ बात जोड़ना है। அது மட்டுமல்ல, केवल वही नहीं, ஏசாயா 45ஆம் அதிகாரம் एसाया का 45 अध्याय में 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 45 के 22वें वचन को हम पढ़ेंगे। ஏசாயா 45:22 एसाया 45:25 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போதான் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேற யாரும் கிடையாது. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே हे पृथ्वी के दूर दूर के लोगों என்னை நோக்கி பாருங்கள், मेरी ओर देखो, அப்போ விடுதலை பெறுவீர்கள். तब तुम उद्धार पाओगे। அப்போ விடுதலை வேணும்னா என்னெல்லாம் செய்யணும்? तो छुटकारा चाहिए तो क्या करना है? நம்பிக்கையோடு காத்திருக்கணும். विश्वास के साथ इंतजार करना है, அது அவரை நோக்கி பார்க்கணும். उसकी ओर देखना है, அவரை நோக்கி பார்த்து उसकी ओर देखकर நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ अब इंतजार करना அப்போ है, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். तब आपको उद्धार मिलेगा, அப்போ உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். तब आपको छुटकारा मिलेगा। நீங்க அவரை பார்க்காம आप उसको नहीं देखते நீங்க हुए, ஹாஸ்பிடலை நோக்கி பார்த்துட்டு आप अस्पताल को देखते நான் रहेंगे, கர்த்தருக்கு காத்துட்டு இருக்கேன்னு சொன்னா मैं परमेश्वर का इंतजार कर रहा हूँ करके बोलेंगे तो அது தப்பு. वो गलत है। இந்த 3 காரியமும் ஃபுல்ஃபில் ये ஆகணும். तीनों चीज जो है पूरा होना है, நீங்க அவரை நோக்கி பார்க்கணும், आप उसकी ओर देखना है, நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ इंतजार करना है, விடுதலை ஓடி உங்ககிட்ட வரும். और छुटकारा दौड़कर आपके ஓ, पास आएगा। என் மகன் என்ன நோக்கி பார்க்கிறான். मेरा बेटा मेरी ओर देख रहा है, அவனுடைய நம்பிக்கை வேற எங்கேயும் இல்ல. उसका विश्वास और कहीं नहीं, அவன் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறான். वो मेरे लिए इंतजार कर रहा है। தாவீது சொல்றார், दाऊद कहता है, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏற்றுட்டே இருக்கிறேன். मैं उस पर्वत की ओर मेरे आंखों को उठाता हूँ जहां से मेरा मदद है। வானத்தின் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை वो வரும். आकाश और पृथ्वी को जिसने निर्माण किया उस परमेश्वर से मुझे मदद आएगी। அவன் அவரை நோக்கி वो பார்த்தான், उसकी ओर देखा, நம்பிக்கையோடு காத்திருந்தான். विश्वास से वो इंतजार किया, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष दी। இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா आज यदि आपको वो आशीष चाहिए तो நீங்க அவரை நோக்கி பார்த்து आप उसकी ओर देखकर நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ इंतजार பாருங்க, कीजिए। ஏசாயா 40ஆம் அதிகாரம் यशायाह का 40वां अध्याय 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31वें वचन को हम पढ़ेंगे। ஏசாயா 40:31 यशायाह 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வேதம் சொல்லுது, कलाम कहती है, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருப்பாங்களோ जो कोई परमेश्वर का बाट जोते हैं, அவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த வார்த்தை. केवल उनके लिए ये वचन है। நீங்க டாக்டருக்கு காத்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடையாது. अगर आप डॉक्टर का इंतजार करते हैं तो ये वचन आपके लिए नहीं। வக்கீலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடையாது. अगर वकील का इंतजार करते हैं तो ये वचन आपके लिए नहीं। இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்வார் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு கிடையாது. आज हमारा जो प्राइम मिनिस्टर है वो क्या कहता है करके अगर इंतजार करेंगे तो ये आपके लिए नहीं। இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு கிடையாது. आजू बाजू के लोग क्या कहेंगे करके अगर बोलेंगे तो ये आपके लिए नहीं இந்த है। உலகத்துல உள்ள
ஜனங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு கிடையாது. इस संसार के लोगों के लिए आप इंतजार करते रहेंगे तो ये वचन आपके लिए नहीं। உங்க மனசு உங்களுக்கு என்ன சொல்லுது அதை எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த வசனம் உங்களுக்குரியது கிடையாது. आपका विचार क्या बोलता है उसका इंतजार करते रहेंगे तो यह वचन आपके लिए नहीं। கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ, परमेश्वर की जो बाट जोते हैं, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருப்பாங்களோ जो परमेश्वर की बाट जोते हैं, அவங்களுக்காக தான் இந்த வசனம். केवल उनके लिए ये वचन है। நீங்க கொஞ்சம் காத்திருந்து பாருங்களேன். आप थोड़ा इंतजार करके देखिए। காத்திருந்தீங்கன்னா நிறைய நன்மைகளை आप பெற்றுக்கொள்வீங்க. इंतजार करेंगे तो बहुत सारे भलाई को पा लेंगे। கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். थोड़ा सा कठिन होगा। சில ஜனங்கள் எப்படின்னா, कुछ लोग कैसे हैं, நான் கிளாஸ் நடத்தும்போது பார்த்திருக்கிறேன். मैं जब क्लास चलाता हूँ तब मैंने देखा है। அதாவது நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, मैं उनके लिए क्या बोलता हूँ, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது आज आप जब घर पे जाओगे நீங்க ஹீப்ருல வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, आप हिब्रू में पढ़ना सीख लेंगे, நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க, आप लिखने का शुरू உங்க करेंगे, பேரெல்லாம் எழுதிட்டு போயிருவீங்கன்னு சொல்லுவேன். अपने नाम को लिख देंगे करके बोलता हूँ। சில ஜனங்களுக்கு பொறுமை பத்தாது. कुछ लोग ऐसे धीरज नहीं होता है उनके அவங்க पास। காலையில 10 மணிக்கு ஆரம்பிப்போம், वो सुबह हम लोग 10 बजे चालू करते हैं மத்தியானம் சாப்பிட்ட உடனே और दोपहर को भोजन होने के बाद யாராவது ஒருத்தர் அப்படியே போயிருவாங்க வெளியில. कोई एक व्यक्ति ऐसे बाहर चले जाएंगे। அதுக்கு பிறகு அங்க இருக்கிறவங்க उसके बाद वहां पर जो लोग हैं, சில ஜனங்களுக்கு காத்திருக்க முடியாது. कुछ लोग इंतजार नहीं कर सकते, இன்னும் எழுத ஆரம்பிக்கலையே, अभी तक लिखने का शुरू नहीं किया, இன்னும் வாசிக்க ஆரம்பிக்கலையே, अब तक पढ़ना शुरू नहीं किया। எதிர்பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். वो इंतजार करना उनके लिए कठिन होता है। எப்படி எழுதணும், कैसे लिखना है, எப்படி வாசிக்கணும், कैसे पढ़ना है, இத சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது इसे सिखाने के लिए जब शुरू करते हैं ஒரு 2-3 பேர் போயிருவாங்க. वो 2-3 लोग चले जाते நான் हैं। வருத்தப்படவே மாட்டேன். मैं बुरा नहीं मानता, ஏன்னா அவங்களுக்கு காத்திருக்க முடியல. क्योंकि वो इंतजार नहीं कर पा रहे हैं। காத்திருந்தவங்க பெற்றுக்கொள்வாங்க. जो इंतजार करते हैं उसे पा लेते हैं। அதே மாதிரி ऐसे ही கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ, परमेश्वर का जो बाट जोते हैं அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். उनके लिए एक घटना घटती है। பாருங்க, மீண்டும் வாசிக்கலாம். दोबारा पढ़ेंगे, அவங்க புது பலன் கிடைக்கும். उनको नया बल मिलेगा। உங்களுக்கு புது பலன் வேணுமா? आपको नया बल चाहिए क्या? டாக்டருக்கு காத்திருக்காதீங்க, डॉक्टर का इंतजार मत कीजिए, கர்த்தருக்கு காத்திருங்க. परमेश्वर का इंतजार कीजिए। உங்க மனசு வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். आपका मन फटने जैसा होगा, உங்க அப்படி பிரெயின் எல்லாம் அப்படி உடையக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். आपका जो दिमाग है ऐसा फटने जैसा होगा, நரம்பெல்லாம் அப்படி உடைஞ்சு தெரிக்கிற மாதிரி இருக்கலாம். आपका जो नस है ऐसे फट कर निकलने जैसा होगा। அவ்வளவு டென்ஷன் வரலாம். इतना टेंशन आ सकता है। மை டியர் பிரதர்ஸ் அண்ட் मेरे சிஸ்டர்ஸ், प्यारे भाई और बहनों, கர்த்தருக்கு காத்திருங்க. परमेश्वर का इंतजार कीजिए, இது எல்லாம் பிரஷர் எல்லாம் ये குறைஞ்சிரும். सारा प्रेशर नीचे हो जाएगा। உங்க பிரெயினுக்குள்ள பிரஷர் குறைஞ்சிரும், आपका ब्रेन का प्रेशर कम हो जाएगा, ஹார்ட்ல போற பிரஷர் குறைஞ்சிரும், हार्ट में जो प्रेशर जाता है वो कम हो நரம்புல जाएगा, ஓடுற பிரஷர் குறைஞ்சிரும். और जो नस में जो प्रेशर दौड़ता है वो कम हो जाएगा। அவருக்கு காத்திருந்தீங்கன்னா उसके लिए अगर आप इंतजार करेंगे तो you will get a new strength. आपको एक नया बल मिलेगा, ஒரு புது பலத்தை கர்த்தர் கொடுப்பார். एक नए बल को परमेश्वर देगा। அந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? वो बल कैसा बल है? பாருங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. दोबारा उस वचन को पढ़ेंगे, கழுகுகளை போல उकाब के नाई செட்டைகளை அடித்து पंखों को मारकर எழும்புவார்கள். उड़ेंगे। நீங்க எழும்புவீங்க. आप उड़ेंगे। எப்படி எழும்புவீங்களா? कैसे उड़ेंगे? கழுகை போன்ற செட்டைகளை அடிச்சு நீங்க எழும்புவீங்க. वो उकाब के नाई आप पंखों को मारकर उड़ेंगे। கர்த்தர் காத்திருந்தாதான் இது நடக்கும். केवल परमेश्वर का इंतजार करेंगे तो ही होगा। கர்த்தருக்கு காத்திருப்பவங்க கழுகுகளை போல செட்டைகள் அடிச்சு எந்திப்பாங்க. जो परमेश्वर का इंतजार करते हैं वो पंखों को मारकर उड़ेंगे। அப்ப நம்ம எல்லாம் யாரு? तो हम लोग कौन है? கழுகு குஞ்சுகள். हम उकाब के बच्चे हैं। நம்ம கழுகு குஞ்சுகள் அப்படின்னா, अगर हम उकाब के बच्चे हैं, கழுகு குஞ்சுகள் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கும்? उकाब के बच्चे किसकी इंतजार करते हैं? பெரிய கழுகு தாய் கழுகை எதிர்பார்த்துட்டு இருக்கும். वो माँ उकाब का इंतजार करेंगे। நம்ம தாய் கழுகு யாரு? अपना माँ उकाब कौन है? யெகோஷுவா தான் தாய் கழுகு. यहोशुआ ही हमारा माँ उकाब है। நம்ம குஞ்சுகள். हम उसके बच्चे हैं। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல और जैसे मुर्गी अपने बच्चों को अपने पंखों के अंदर लेती है, நான் எத்தனையோ தடவை அரவணைக்க நினைச்சேன். मैं कितनी बार तुम्हें अंदर लेने का அவர் कोशिश किया। நம்மளுடைய தாய் கழுகாக இருக்கிறார். वो अपना माँ उकाब है। நம்மள கழுகு குஞ்சுகள். हम सब उस उकाब के बच्चे हैं। கழுகு குஞ்சுகள் என்னத்துக்காக தாய் எதிர்பார்க்குது? और उकाब के बच्चे किस चीज के लिए माँ के पास इंतजार करती है? ஆகாரத்துக்காக எதிர்பார்க்கும். भोजन के लिए वो इंतजार करती है। அது பறக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, वो अगर उड़ने लगी ना, தாய் கழுகை எதிர்பார்க்காது. उसके
बाद वो माँ उखाब को इंतजार नहीं करेगी, அது வேட்டையாட போகும். वो जाकर वो शिकारी के लिए जाती है, அதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆகாரம் தேவை. उसको ताजा भोजन चाहिए। பாருங்க, இந்த கழுகு குஞ்சுகள் देखिए उखाब के बच्चे பெரிய கழுகுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்குது. वो बड़े उखाब का इंतजार कर रही है। எதுக்காக எதிர்பார்ப்பு? किसका इंतजार है? ஆகாரத்துக்காக எதிர்பார்க்கிறோம். भोजन का इंतजार है। இன்னைக்கு கழுகு குஞ்சுகளுக்கு என்ன ஆகாரம்? ये उखाब के बच्चों का क्या भोजन है? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தான் நம்மளுக்கு ஆகாரம். वो मारा गया मेमना ही हमारा भोजन है। கழுகு குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். और उखाब के बच्चे उस लहू को चूस कर, யோபுவின் புத்தகத்துல வாசிக்கும் போது अय्यूब की किताब में आप पढ़ेंगे तो 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 39वें अध्याय में 29वें वचन को पढ़ेंगे तो அதுல யோபுட்ட கர்த்தர் பேசுறார். उसमें अय्यूब के पास परमेश्वर बोलता है, கழுகு குஞ்சுகள் அதன் இரத்தத்தை உறிஞ்சும். और उखाब के बच्चे उस लहू को चूसेंगे। அப்ப நம்ம எல்லாம் இரத்தத்தை உரியணும். अब तो हम उस लहू को चूसना है। ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? लेकिन आज क्या हो रहा है? மனுஷனுடைய இரத்தத்தை தான் உரியிறான். मनुष्य का लहू को ही चूसता है। சொல்றாங்க, இவன் இரத்தத்தை உரியறதுக்கே பிறந்திருக்கிறான். तो बोलते हैं कि ये मेरा खून चूसने के लिए पैदा हुआ। நம்ம மனிதனுடைய இரத்தத்தை உரிய கூடாது. हम मनुष्य के लहू को नहीं चूसना है। யோசுவா அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உரிங்க. वो मारा गया मेमना उस लहू को चूसिए। பாருங்க, நீங்க அவரை நோக்கி பார்த்து उसकी ओर देखकर நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ धीरज से रहिए। ஆனா அந்த காத்திருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? लेकिन उस इंतजार के समय में क्या करना है? ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தை உரிங்க. उस मेमने का लहू को चूसना है। உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். आपको नया बल मिलेगा। நீங்க கழுகளை போல செட்டைகளை அடிச்சு பறப்பீங்க. आप उखाब के मानित पंखों को मारकर उड़ोगे। ஓடினாலும் இளைப்படைய அடைய மாட்டீங்க. दौड़ोगे तो भी आपको श्रमित नहीं होगे। நடந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. और चलेंगे तो भी थकेंगे नहीं। சோ கழுகு குஞ்சுகள் உட்கார்றதுக்காக அவங்க அழைக்கப்பட்டவங்க கிடையாது. और उखाब के बच्चे ऐसे बैठने के लिए नहीं बुलाए गए। யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கப்படுறாங்களோ जो परमेश्वर का इंतजार करते हैं அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. वो शांत नहीं रहेंगे। கழுகளை போட்டு செட்டைகளை அடிச்சு பறப்பாங்க. वो उखाब के मानित पंख को मारकर उड़ेंगे। எதுக்கு பறப்பாங்க? क्यों उड़ेंगे? அவரை மகிமைப்படுத்தும்படியாக பறப்பாங்க. उसकी महिमा करने के लिए उड़ेंगे। இன்னைக்கு நீங்க காத்திருக்கிறது எப்படி இருக்குது? आज आपका बाट जोना कैसा है? 3 காரியம் ஞாபகத்துல வச்சிருங்க. 3 चीज याद में रखिए। அவர் நோக்கி பார்க்கணும். उसकी ओर देखना है। அவருக்காக காத்திருந்து उसके लिए इंतजार करके। எப்படி காத்திருக்கணுமா? कैसे इंतजार करना है? நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ इंतजार இந்த करना है। 3 காரியம் இருக்குமானா ये तीनों चीज अगर होगा तो விடுதலை உங்களுக்கு தான். छुटकारा आपको है। பலம் உங்களுக்கு தான். सामर्थ्य आपको है। ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். आशीष आपको है। கிருபை உங்களுக்கு தான். और अनुग्रह आपको है। அன்பு உங்களுக்கு தான். प्रेम आपके लिए है। ரட்சிப்பு உங்களுக்கு தான். और उद्धार भी आपके लिए இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கோ சிந்திச்சு है। आज பாருங்க. कैसे परिस्थिति में हम हैं सोच कर கர்த்தர் देखिए। பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். परमेश्वर बड़े काम करने के लिए योग्य है। இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னா आज यदि आपको एक चीज चाहिए तो நம்ம தகப்பனாகிய யெகோஷுவாட்ட கேளுங்க. हमारे पिता यहोशुआ के पास पूछिए। அவரை நோக்கி பாருங்களேன். उसकी ओर देखिए। அவரை நோக்கி பார்த்து उसकी ओर देखकर நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ इंतजार कीजिए। அவர் அதிக நேரம் உங்களை வாட விட மாட்டார். वो ज्यादा समय आपको रुकने नहीं देगा। என் பிள்ளை என்ன நோக்கி பாக்குது. मेरा बेटा मेरी ओर देख रहा है। நான் அவளுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். मैं उसके विश्वास को नहीं छोड़ूंगा। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। ஏசாயா 49:23 வசனத்தை வாசிப்போம். यशायाह का 39वां अध्याय 23वां वचन को அதுல पढ़ेंगे। கடைசி பாகத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். उसका केवल आखिरी भाग को हम पढ़ेंगे। நான் கர்த்தர், मैं परमेश्वर हूँ எனக்கு காத்திருப்பவர்கள், और मेरी जो इंतजार करते हैं, எனக்கு காத்திருக்கிறவங்க मेरी जो इंतजार करते हैं வெட்கப்பட மாட்டாங்க. वो लज्जित नहीं होंगे। இந்த மனுஷனுக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னு வைங்க, आप मनुष्य के लिए आप इंतजार करेंगे ना, அவங்க வெட்கப்படுத்திடுவாங்க. वो आपको शर्मिंदगी में लेके ஆனா आएंगे। கர்த்தருக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா लेकिन आप परमेश्वर का इंतजार करेंगे तो அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். वो आपको लज्जित ना होने देगा। வெட்கப்பட விட மாட்டார் அப்படின்னா आपको लज्जित नहीं होने देगा का मतलब விட மாட்டார். वो नहीं छोड़ेगा। நீங்க தலை குனிச்சு நிக்க மாட்டீங்க. आप सर झुकाकर खड़े नहीं रहोगे। உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா आपसे सवाल करेंगे तो ஓ என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், आओ परमेश्वर ने मुझे आशीष किया है, நான் அவருக்காக காத்திருக்கிறேன், मैं उसके लिए बाट जोता हूं। ஏற்ற நேரத்தில் அவர் தருவார். वो सही समय पे वो देगा। அந்த காத்திருப்பு நம்மகிட்ட இருக்கட்டும். वो इंतजार हमारे पास रहने அந்த दो। காத்திருப்பு அவரை நோக்கி பார்த்து उसकी ओर देखकर நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ इंतजार அவர் कीजिए। உங்களை ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார். वो कभी आपको नहीं छोड़ेगा। அவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். वो ऐसा प्रभु है। நம்மளுடைய வாழ்க்கை
வாழ்க்கை எப்படி இருக்குது? हमारा जीवन कैसा है? நம்ம இந்நாள் வரைக்கும் ஒரு மனிதனை நம்பிட்டு இருந்தோம்னா आज तक हम एक मनुष्य को अगर विश्वास करते அதை हैं तो விட்டுருங்க. उसे छोड़ दीजिए, அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए। நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல என்னது? और विश्वास जो है इस शब्द को हिब्रू में क्या कहते हैं? காத்திருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல என்னது? इंतजार करना, इस चीज को हिब्रू में क्या बोलते हैं? காவா அப்படின்னு சொல்லுவாங்க. खावा करके बोलते हैं। அதுல 3 காரியம் இருக்குது. उसमें 3 चीज है। அவரை பாருங்க, उसे देखिए, நம்பிக்கையோடு காத்திருங்க. विश्वास के साथ उसे इंतजार कीजिए। இந்த 3 காரியம் செஞ்சீங்கன்னா ये तीनों चीज आप करेंगे तो உங்களை நோக்கி ஆசீர்வாதம் கடந்து வரும். आपकी ओर आशीष आ रहा है। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना இன்னைக்கு करेंगे। உங்களுக்கு என்ன தேவையோ आज जो आपको जरूरत है அத கர்த்தரிடத்தில் கேளுங்க. उसे परमेश्वर से मांगिए, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். वो आपको आशीष करेगा। அவரிடத்தில் காத்திருங்க. उसकी ओर इंतजार कीजिए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். परमेश्वर आपको आशीष करने के யெகோஷுவா योग्य है। நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். यहोशुआ जरूर आशीष देगा। நான் ஜெபிக்கிற வேளையில मैं प्रार्थना करते के समय में உங்களுடைய விண்ணப்பத்தை யெகோஷுவாட்ட தெரிவிங்க. आपके विनतियों को यहोशुआ के पास बताइए। உங்க கண்களுக்கு முன்பதாக யெகோஷுவாவை கொண்டு வாங்க. आपकी आंखों के सामने यहोशुआ को लेकर आइए, அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை தெரிவிங்க. उसकी ओर अपने विनतियों को रखिए। தெரிவித்த பிறகு उसके बाद நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க. आप विश्वास के साथ इंतजार कीजिए। எப்படி நம்பிக்கையோடு காத்திருக்கணும்? कैसे विश्वास के साथ इंतजार करना है? கர்த்தாவே இன்னைக்கு தந்துருவீரா? प्रभु आज मिलेगा क्या? இன்னைக்கு நாளைக்கு தர போறீரா? कल मिलेगा क्या? நான் முக்கா காத்திருக்கிறேனப்பா. मैं इंतजार करता हूँ प्रभु। நீங்க சரியான நேரத்துல எனக்கு आप தருவீங்க. सही समय में मुझे देंगे, நீங்க ஏற்ற நேரத்துல எனக்கு தருவீங்க. आप सही समय में मुझे देंगे। நீங்க என்னை வெட்கப்பட விட आप மாட்டீங்கப்பா. मुझे लज्जित ना होने देंगे, என்னை ஒரு நாள் வெட்கப்பட விட मुझे மாட்டீங்க. कभी भी लज्जित ना होने देंगे। எத்தனையோ ஜனங்கள் என்னை நீ பலவிதமான வார்த்தைகளை பேசுறாங்கப்பா. और कितने लोग मुझे बहुत सारी चीजों से बात करते हैं, ஆனா நான் அவங்க வார்த்தை மேல என்ன கவனத்தை வைக்க மாட்டேன். लेकिन मैं उनके ऊपर मेरे विचारों को नहीं रखूंगा। என்னுடைய நம்பிக்கை உங்க மேல இருக்குப்பா. मेरा विश्वास आपके ऊपर है। நீங்க என்னை கைவிடவே மாட்டீங்க. आप मुझे नहीं छोड़ोगे, நீங்க என்னை வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. आप मुझे लज्जित ना होने दोगे। நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். मैं विश्वास के साथ इंतजार நான் करता உம்மை हूँ, நோக்கி பார்க்கிறேன். मैं तेरी ओर देखता हूँ। என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்களேன். मुझे आशीष करो करके पूछिए, அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். वो आपको आशीष करने के लिए काबिल है। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा எங்கள் इलाहा, எல் ஷடாய் தேவனே, हमारा एल शडाई खुदा, உம்மை துதிக்கிறோம் அப்பா. तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ के नाम से हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே இந்த நேரத்துல யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, प्रभु इस समय में जो जो आपकी ओर देखते हैं, தன்னுடைய விண்ணப்பத்தை உம்மிடத்தில் தெரிவிக்கிறார்களோ, अपने विनतियों को तेरे सामने रखते हैं, அந்த விண்ணப்பத்தை இன்று நான் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன் அப்பா. उस विनती को आज मैं तेरे सामने लेकर आता हूं। கர்த்தாவே அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகள், प्रभु वो लोग विश्वास के साथ इंतजार करने वाले எந்த बच्चे हैं। மனிதனையும் நம்பல கர்த்தாவே. कोई मनुष्य को उन्होंने विश्वास नहीं किया। டாக்டர் ஒருவேளை இது முடியவே முடியாது என்று சொல்லலாம். हो सकता है डॉक्टर ने कहा कि ये नहीं होगा, ஆனா எங்களுடைய நம்பிக்கை உங்க மேல இருக்கப்பா. और हमारा विश्वास जो है तेरे ऊपर है। நீர் ஒரு நாள் கைவிட மாட்டீ, तू कभी नहीं छोड़ेगा, ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டீ. तू कभी नहीं छोड़ेगा। நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. आप अपने बच्चों को आशीष कीजिए, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். जरूरतों को पूरा कीजिए, அவங்களுடைய நம்பிக்கை வீணாக போகக்கூடாது. उनका विश्वास व्यर्थ नहीं जाना, உம்மை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வீணாகாதப்பா. और तेरी ओर देखने वाले बच्चों को कभी व्यर्थ नहीं जाएगा। நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ பலத்தை கொடுக்கிறவர். जो विश्वास के साथ इंतजार करते हैं उनको बल देने वाला நாங்க प्रभु है। விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष दे। யெகோஷுவாவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ के नाम से मांगता हूँ जीवित पिता, ஆமென். आमीन।